வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம வெஜ்ல ஒரு நான்வெஜ் கிரேவி நம்ம இப்ப பார்க்க போறோம். இது அப்படியே உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கிரேவி. எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல நான் இதை செஞ்சிருக்கும் போது இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு போய் நீங்க உங்க வீட்டுல நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து சிக்கன் கிரேவி வாசனை வருதே, நீங்க சிக்கன் கிரேவி செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது இந்த கிரேவி. ஆனா வீட்டுல பசங்க பாருங்களேன், இன்னைக்கு நான்வெஜ் செய்யலையான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம நான்வெஜ் செஞ்சிருக்க மாட்டோம். அந்த நேரத்துல இந்த கிரேவி நீங்க செஞ்சீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். இப்ப பாருங்க, மஷ்ரூமை நான் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் மஷ்ரூமை 4 நாளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, 1 ஸ்பூன் தனியா, ஜீரகம் சின்ன ஸ்பூன்லயே 1, அதே மாதிரி சோம்பு சின்ன ஸ்பூன்ல 1, மிளகு அதே மாதிரி சின்ன ஸ்பூன்லயே 1 மிளகு, 1 ஸ்பூன், சின்னதா ஒரு பட்டை, ஒரு ஜாதி பத்திரை, லவங்கம் 2, ஒரே ஒரு ஏலக்காய், இப்போ ஒரு ஸ்டார். இது ரொம்ப நமக்கு மைல்டாவே இருக்கணும், ரொம்ப மசாலா வாசனை வரக்கூடாது. அதனால எல்லாமே ஒரு சின்னதா லவங்கம், 2 லவங்கம், சின்ன பட்டை, ஜாதி பத்திரி சின்னதா, ஒரு ஸ்டார், இந்த மாதிரி போட்டு நல்லா எண்ணெய் இல்லாத அப்படியே வெறும் கடாயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊத்தாத மிக்சில நல்லா பொடி பண்ண போறோம். இப்ப பாருங்க, மிக்சில எடுத்து போய் நம்ம பொடி பண்ணிட்டு வரப்போறோம். இப்ப பாருங்க, நான் கொஞ்சமா தான் நெய் போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டு நான் வதக்க போறேன். இந்த வெங்காயத்திலேயே கொஞ்சம் எடுத்து நான் மிக்சில அரைச்சு போட போறேன். ஒரு 3/4 நீங்க இதை வதக்கிங்க, ஒரு 1/4 மிக்சில அரைச்சு, அதுவும் இது கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி திக்னஸ் கொடுக்கும். இப்ப நல்லா வதக்க போறேன் வெங்காயத்தை. இது பாருங்க, இந்த மாதிரி நான் மிக்சில அரைச்சு போடுறேன். கொஞ்சம் அரைச்சு போடுங்க, அப்ப திக்னஸ் வரும். இப்ப அந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். இது வீடு ஃபுல்லா சும்மா அப்படியே சிக்கன் கிரேவி வாசனை வரும். அப்படியே ஒரு பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கனான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ஸ்மெல் வரும் வீடு ஃபுல்லா. நம்ம நான்வெஜ் செய்யாத நேரத்துல இந்த கிரேவியை செஞ்சுக்கலாம். நான்வெஜ் செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்ப பாருங்க, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் மிக்சில போட்டு அரைச்சு அதையும் இந்த விழுதுல போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க. இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு. இந்த தக்காளியில நல்லா மேக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மேக்ஸ் ஆகணும் அதுலயே. உப்பு, நம்ம வந்து மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம்லாம் அரைச்சிருக்கோம், அந்த காரமா இருக்கும். அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள். இப்ப அரைச்சதை வந்து நம்ம பொடியா அரைச்சு வச்சிருக்கோம், அந்த பொடியும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிறோம். இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். நம்ம தண்ணி இல்லாத ட்ரையா தான் அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு நல்லா மேக்ஸ் பண்ணுங்க. இப்ப தக்காளி எல்லாம் 1 கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. இப்ப பாருங்க, எப்படி தக்காளி தெரியல பாருங்க, அந்த மாதிரி நல்லா மேக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க, ரொம்பலாம் ஊத்தாதீங்க, கொஞ்சமா தண்ணி. கலர் பாருங்க, அப்படியே கிரேவி, அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே வருது பாருங்க கலர். சும்மா இந்த தூள் போட்ட உடனே உங்க வீடு ஃபுல்லா அப்படியே சிக்கன் கிரேவி ஸ்மெல் பயங்கரமா வரும். கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இப்ப கொஞ்ச நேரம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும், வேகட்டும். பாருங்க நல்லா வெந்து வருது பாருங்க.
இப்போ நம்ம மஷ்ரூமை போட போறோம். இந்த கிரேவி ஒரு 4 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிங்க. இந்த மஷ்ரூமை 4 நாளா போடுங்க. ஒரு மஷ்ரூமை 4ஆ கட் பண்ணி போடுங்க. எப்படி இருக்கு பாருங்க, கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கலர் இந்த மஷ்ரூமை போட்டு நம்ம கலக்கும் போது அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் இந்த மஷ்ரூம். நீங்க இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லணும், இந்த கிரேவி எப்படி இருந்தது, சிக்கன் கிரேவி மாதிரி இருந்ததா, நான் சொன்ன மாதிரி இருந்ததான்றத நீங்க சொல்லணும். இந்த கிரேவி நல்லா இருந்தா நீங்க ஒரு லைக் கொடுக்கணும். இப்போ மூடி நல்லா மஷ்ரூம் வேகட்டும். இந்த பாருங்க, மஷ்ரூம் கொஞ்ச நேரத்திலே வெந்துடும். இப்ப பாருங்க, மஷ்ரூம் நல்லா வெந்துச்சு பாருங்க. ரொம்ப மஷ்ரூமை வந்து குழைய வைக்க கூடாது. கொஞ்ச நேரத்திலே நமக்கு மஷ்ரூம் நல்லா வெந்துடும். இப்ப நான் பூரிக்குனால நான் கொஞ்சம் ட்ரையா எடுக்க போறேன். நீங்க இதே தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவியா எடுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்க கிரேவியா கூட எடுத்துக்கலாம். கலர் பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பரான கிரேவி ரெடி. இப்போ வெஜ்ஜில் ஒரு சிக்கன் கிரேவியும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.